நீதிமானின் சந்ததி. பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரான ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ் தாம் எழுதிய அ ஸ்பிரிச்சுவல் கிளினிக் என்னும் தமது புத்தகத்தில் நியூயார்க் நகரத்தில் இருந்த 2 குடும்பங்களின் தலைமுறைகளின் வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்து அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை கீழ்க்கண்டவாறு கண்டறிந்தார். முதலாவது குடும்பம் மேக்ஸ் ஜூக்ஸ் குடும்பம். அவர் கடவுள் பக்தி இல்லாதவராக, துன்மார்க்க ஜீவியம் செய்தவராக இருந்தார். அவர் மணந்த பெண்ணும் ஒரு கொள்கை இல்லாதவளாய், கடவுள் பயம் இல்லாதவளாக இருந்தார். அவர்களுடைய தலைமுறைகளில் வந்தவர்களில் 1200 பேரை வைத்து கணக்கெடுக்கப்பட்டது. அதில் 310 பேர் மிகவும் ஏழ்மையான நிலையில், ஒரு வீடும் வேலையும் இல்லாமல் கஷ்டமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் 440 பேர் தங்களது ஒழுக்கமில்லாத வாழ்க்கையினால் தங்கள் சரீரங்களில் வியாதிகளை வரவழைத்து கொண்டார்கள். ஒருவருக்கு 13 வருடம் வீதம். 130 பேர் தங்களது துஷ்ட நடவடிக்கைகளினால் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். 100 பேர் குடியர்களாகவும், 60 பேர் திருடர்களாகவும், 190 பேர் விபச்சாரிகளாகவும் இருந்தனர். இவர்களது இந்த நிலையினால் அரசாங்கத்துக்கு $1,50,000 வீண் செலவு விரயமானது. அடுத்த குடும்பம் ஜோனதான் எட்வர்ட் குடும்பம். அவர் தேவனுடைய மனிதனாக கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தவர். அவர் மணந்த பெண்ணும் கர்த்தருக்கு பயந்தவர்கள், ஊழிய அழைப்பு பெற்றவர்கள். அவர் குடும்பத்தில் வந்த தலைமுறையில் 300 பேர் போதகர்களாகவும், மிஷனரிகளாகவும், வேதாகம கல்லூரியில் பேராசிரியர்களாகவும் திகழ்ந்தார்கள். 100 பேர் பேராசிரியர்களாகவும், 100 பேர் சிறந்த வக்கீல்களாகவும், 30 பேர் நீதிபதிகளாகவும், 60 பேர் வைத்தியர்களாகவும், 14 பேர் கல்லூரிகளில் துணை முதல்வர்களாகவும், ஒருவர் பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதியாகவும் இருந்தனர். அநேகர் அவரது குடும்பத்தில் இருந்து நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாகவும், நாட்டில் உயர்ந்த நிலைகளில் இருந்ததாகவும் கணக்கெடுப்பு கூறுகிறது. அவர்களது குடும்பத்தினால் அரசாங்கத்திற்கு மிகுந்த வரவு வந்ததென்று குறிப்புகள் கூறுகின்றன. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். நீங்கள் நீதிமானாயிருந்தால் உங்களுக்கு பின்வரும் சந்ததியும் ஆசிர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். இது நீங்கள் எடுக்கும் முடிவை பொறுத்துள்ளது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தால் 128ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் சாரும். துன்மார்க்கனுடைய சந்ததி துன்மார்க்கமாக இருக்கும் என்பதற்கு மேலே கூறப்பட்டுள்ள உதாரணமே சாட்சி. நம்முடைய வாழ்வும் நாம் பின்வைத்து போகும் நமது அடிச்சுவடுகளும் நம்முடைய சந்ததிக்கு ஆசிர்வாதமா அல்லது சாபமா என்பது நாம் வாழும் இந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தும். ஆகவே கர்த்தருக்கென்று வாழ்வோம். விசுவாசமுள்ள சந்ததியை இந்த உலகத்திற்கு கொடுப்போம். நாமும் நம் குடும்பமும் அநேகருக்கு ஆசிர்வாதமாக இருப்போம். ஆமேன். அல்லேலூயா.